கடந்த காலத்தை நினைவு கூற முடியும், நிகழ்காலத்தை அனுபவிக்க முடியும். ஆனால் எதிர்காலத்தை மட்டுமே விரும்பியபடி மாற்றி அமைக்க முடியும். எனவே நம் வாழ்வில் வசந்த காலம் என்பது நிகழ்காலமா எதிர்காலமா என்பதை பற்றி நம் மாணவர்களின் விவாத மேடையை தற்போது காணலாம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாசை என்பது வள்ளுவன் வாக்கு. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாசையின் என்பது வள்ளுவன் வாக்கு. அதாவது ஒரு செயலை செய்ய தகுந்த காலத்தையும் சரியான இடத்தையும் தேர்ந்தெடுத்து செய்தால் உலகத்தையே ஆள நினைத்தாலும் அது கைகூடும் என்பதாகும். ஆகையால் வாழ்வினை வசந்த காலமாக மாற்றி வெற்றி பெற நினைப்பவருக்கு இக்குறள் சால பொருந்தும். இன்றைக்கான தலைப்பும் அதை மையப்படுத்தி அமைந்திருக்கிறது. வாழ்வின் வசந்த காலம் நிகழ்காலமா எதிர்காலமா? நிகழ்காலமே என்று நிலைத்து பேச ஒரு அணியினரும், எதிர்காலமே என்று எதிர்த்து பேச மற்றொரு அணியினரும் வந்திருக்காங்க. இன்றைக்கான தலைப்பு விடை தேடும் விதமாக இதோ இச்சிந்தனை பட்டிமன்றம் இனிதே தொடங்குகின்றது. முதலில் நிகழ்காலம்தான் வசந்த காலம் என கூற வாங்க பூஜா. தாய்மொழியாம் தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் வாழ்வின் வசந்த காலம் நிகழ்காலம் என்னும் தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, நாம் எதற்காக சாப்பிடுறோம்? வேற எதுக்குமா? உயிர் வாழதான். நீங்களே முடிவு சொல்லிட்டீங்களே, பார்த்தீங்களா? வாழ்வதற்கு என்று வார்த்தையே நிகழ்காலம் தான். நடுவர் அவர்களே, வாழ்வதற்கு சொல்லிட்டீங்க, ஆனா வாழப்போவதற்கு சொல்லவே இல்லையே. நம்மளையே மடக்கிட்டாங்களே. நடுவரே, நான் முன்னாடி எல்லாம் எப்படி சாப்பிட்டோம்? என்னம்மா கேள்வி இது? கையில தான். அது இல்லையா, உணவை சமைச்சு சாப்பிட்டோம், அதாவது குக் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ புக் பண்ணி சாப்பிட்றோம். அதுல இருக்கிற ஆனந்தமே வேற நடுவரே. அப்படியானா அந்த நிகழ்காலத்துல நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கோம். நடுவரே, இறந்த காலம் என்பது வேஸ்ட் பேப்பர், எதிர்காலம் என்பது கொஸ்டின் பேப்பர், நிகழ்காலம் மட்டுமே நியூஸ் பேப்பர். நீங்களே சொல்லுங்க, தெரியாத கொஸ்டின் பேப்பரை விட கையில் இருக்கிற நியூஸ் பேப்பருக்கு தானே மதிப்பு அதிகம். ஆமாமா, எனக்கு கூட கொஸ்டின் பேப்பர்னாலே ஒரே பயம்தான். இதெல்லாம் பிரமாதம். இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சியை பாருங்க. முன்னாடி எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம பாட்டி ஒரு கஷாயம் போட்டு தருவாங்க. ஆனா இப்போ பாருங்க, வடது கண்ணுக்கு ஒரு டாக்டர், இடது கண்ணுக்கு ஒரு டாக்டர், கைக்கு ஒரு டாக்டர், காலுக்கு ஒரு டாக்டர், அவ்வளவு ஏன் நகத்துக்கு கூட ஒரு டாக்டர் இருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்க ஒன்று நினைச்சிருங்க மக்களே, அதான் மெடிக்யூர் பெடிக்யூர்னு சொல்றாங்களே, அதுதான். நடுவரே, ஊருக்கு ஒரு வைத்தியர் போய் இப்போ டேப்லெட் விளம்பரம் மாதிரி எதிர் வீட்டில் டாக்டர் இருக்காரு, மேல் வீட்டில் டாக்டர் இருக்காரு, கீழ் வீட்டில் டாக்டர் இருக்காரு, உங்க வீட்டில் டாக்டர் இருக்காரா என்று கேட்கிற காலத்தில் வாழ்கிறோம். நடுவரே, இதுக்கு மேலே என்ன வேணும்? கமரை கட்டு, கடுகு மிட்டாய், கடிச்சு தின்ன சுடலை மிட்டாய், பொட்டு கடலை, பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, ஆயுசு 100 என்று கூறி நம் வாழ்வின் வசந்த காலம் நிகழ்காலம் என்னும் தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடடா, அருமை அருமை. கேட்கும் போதே பழைய நினைவுகள்லாம் வருதே. அடுத்து எதிர்காலத்தை கணிக்க வாங்க ஜெயஸ்ரீ. அவையோரை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசினவங்க குக்கு புக்குன்னு ரொம்ப ரைமிங்கா அழகா பேசினாங்க. ஆனா எதிர்காலத்துல நீங்க குக்கும் பண்ண வேணாம், புக்கும் பண்ண வேணாம், ஜஸ்ட் டக் பண்ணாலே போதும். என்னம்மா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. நடுவர் அவர்களே, நீங்க சமைச்செல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். ஸ்விட்ச் போட்டாலே தட்டுக்கே சாப்பாடு வரும். அட ஆமாம்மா, ஏதோ மாத்திரை போட்டா பிரியாணி வருமாமே. அட அவ்வளவு நீங்க எடுத்து கூட சாப்பிட வேணாம். வேற எப்படிமா சாப்பிடுறது? நம்ம அலெக்ஸா இருக்கே, எடுத்து ஊட்டே விட்டுரும். அவ்வளவு வசதியும் நம்ம எதிர்காலத்துல இருக்கு. அறிவியல் வளர்ச்சி அமோகமா இருக்குன்னு பேசுறாங்களே, எதிர்காலத்துல அறிவியல்
வளர்ச்சி சுமத்திர விட போகுது. ரொம்ப அதிராம பாத்துக்கோங்கம்மா. நடுவரே, இப்ப நம்ம மாணவர்கள் புத்தக பை பேர்ல போதியதா சுமக்கிறாங்க. ஆனா எதிர்காலத்துல நோட்டு வேணாம், புக்கு வேணாம், ஹோம்ஒர்க் வேணாம், டியூஷன் வேணாம், அவ்வளோ டீச்சர் கூட வேணாம். வேற யாருமா பாட சொல்லி தருவாங்க? அதெல்லாம் மெட்டாயே சொல்லி தரும். மெட்டாவா? அது எந்த டீச்சர்? அதாவது நடுவரே, செயற்கை நுண்ணறிவியல் கல்வி முறை. எல்லார் கையில் நோட்டு புக்கு வேண்டாம், ஒரே ஒரு நெட் புக் மட்டும் போதும். உலகமே நம்ம கையில தான். அப்போ எதிர்காலத்துல நம்மளுக்கெல்லாம் வேலையே இல்லை போலயே. எதுனா நீ சொல்ற மாதிரி கைக்கு ஒன்று காலுக்கு ஒன்று 100 டாக்டர்லாம் வேணாம், ஒரே ஒரு டேப்லெட் போதும். எல்லாமே சரி பண்ணிடலாம். சாப்பாடு வேண்டுமா, ஒரு டேப்லெட். தண்ணி வேணுமா, ஒரு டேப்லெட். உடம்புக்கு முடியலையா, அதுக்கு ஒரு டேப்லெட். இப்படி எல்லாமே டேப்லெட் மட்டும் போதும். முடிச்சு விட்டுருவீங்க போலயே. நடுவர் அவர்களே, சிம்பிளா சொல்லணும்னா எதிர்காலம் என்பது ஒரு டேபும் டேப்லெட்டும் தான். எனவே வாழ்வின் வசத காலம் எதிர்காலம் என்னும் தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, தீர்ப்பு சொல்ல கஷ்டமா இருந்ததுன்னா மெட்டாவை கேளுங்க, அதுவே சொல்லும். நன்றி. அப்பப்பா, நம்ம எதிர்காலத்தை இவ்வளோ எளிமையா கணிச்சிட்டு போயிருக்காங்களே. இப்போ இதுக்கு நிகழ்காலம் என்ன பத்தி சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க. எதிர்காலத்தை எளிமையாக கணித்த எதிரணியினருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி உரையை தொடங்குகின்றேன். ஐயா, 1000 AI 1000 மெட்டா கூட வரலாம். ஆனால் இதெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு ஈடாகாதல்லவா? உண்மையை சொல்றீங்களே. என்னதான் செயற்கை நுண்ணறிவு சொல்லிக் கொடுத்தாலும் இயற்கையிலே கிடைக்கிற வகுப்பறை அனுபவம் சொல்லிக் கொடுப்பது போல வருமா? ஐயா, மின்சாரம் இல்லைன்னா மெட்டாவும் இல்லை, ஏஐயும் இல்லை. ஆனால் எதுவுமே இல்லைனாலும் ஒரு ஆசிரியர் இருந்தால் போதும், எல்லாமே கிடைச்சிடும். கரெக்டு தான், ஆனால் கரண்ட் வேணும்ல. ஐயா, எதிர்காலத்தில் சுவிட்சு போட்டால் சாப்பாடு வரும், அதெல்லாம் சரிதான். ஆனால் அதோடு சேர்ந்து உடல் பருமனும் கூடவே வரும். இப்போல்லாம் எல்லாத்துக்கும் வாக்கிங்கு, ஜாக்கிங்கு, சைக்கிளிங்குன்னு ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் ஆர்டரிங்கு, சிட்டிங்கு, ஈட்டிங்குன்னு இருந்தால் உங்களை மாதிரி தானே ஐயா இருப்போம். இருக்கும். ஐயா, நம்ம முன்னோர்கள் அம்மா அப்பான்னு அழகாக கூப்பிட்டாங்க. காலப்போக்கில் மம்மின்னு மாறிடுச்சு, அப்புறம் மாமுன்னு ஆச்சு. அது கூட பரவாயில்ல. இப்போ மீ. எதிர்காலத்தில் இம்மு அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியமே இல்லை. அப்படியே யூட்டன் அடிச்சு அப்பாவுக்கு வாங்க. அப்பா, டாடி, டாடா, டாட். இப்போ பா. எதிர்காலத்தில் இப்போ அப்படின்னு சொன்னாலும் வியப்பே இல்லை. இதுவாயா எதிர்காலம்? ட்ரெண்டிங் அம்மா, ட்ரெண்டிங். நடுவர் அவர்களே, நம்ம குழந்தைகள் ஸ்கூல்லையும் சரி வீட்லையும் சரி மற்ற பசங்களோட சேர்ந்து பேசி ஓடி ஆடி விளையாடும் போது தான் உலக அறிவு வளரும். அதை விட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதுல மட்டும் உலக அறிவு வளர்ந்துருமா? நல்லது சொன்னா யாருமா கேட்குறாங்க? ஐயா, இவங்க உலகமே கையில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. உலகம் முழுவதும் கொரோனா நாய் வரும்போது யாரும் இவங்க சொன்ன நெட் புக் கூடயும் கூகுள் கூடயும் விளையாடலை. எல்லாரும் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து பாரம்பரியமான பல்லாங்குழி, தாயக்கட்டை, சதுரங்கம் இப்படி தான் விளையாடினாங்க. அப்படி பார்த்தா கூகுளை விட குடும்பம் தான் மகிழ்ச்சின்னு இவங்க எல்லாருக்கும் புரிய வச்ச காலம் தானே இது. அட ஆமாம்மா, நான் கூட பல்லாங்குழி தான் விளையாடினேன். நிகழ்காலத்தில் இருக்கிற மகிழ்ச்சி எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியுமா? வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், இது நிகழ்காலம். அந்த மரத்தையே வெட்டி வீட்டு கட்டுவது எதிர்காலம். ஐயா, எதிர்காலம் என்பது எழுதப்படாததொன்று. நிகழ்காலம் என்பதே நிதர்சனம். வசந்த காலம் என்பது நிகழ்காலமே என்று கூறி எனதுரையை முடிக்கிறேன். நிகழ்காலம் நடந்து வந்துச்சு, எதிர்காலம் ஓடி வருதா பாப்புமா? ஒளிமயமான எதிர்காலம் என் மூளைக்கு தெரிகிறது. அடடா அடடா, அருமை அருமை. அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எதிரணியர் எந்த காலத்தில் இருக்காங்க? அவங்களுக்கு எல்லாம் சோலார்னு ஒன்று இருக்கிறது தெரியாது போலியே. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியலனா நீங்க யார்கிட்ட கேட்பீங்க? எங்க தாத்தா பாட்டி கிட்ட கேட்பேன், இல்லைன்னா என் நண்பர்கிட்ட கேட்பேன். ஆனா எதிர்காலத்துல யார்கிட்டே கேட்க வேண்டாம், ஒருத்தரே எல்லாத்தையும் சொல்லி தந்துருவாரு. யாருமா அவரு? அவதான் ஐயா ஜெமினி. பாட்டு பாடவா, பார்த்து பேசவா,
பாடம் சொல்லவா பறந்து செல்லவா? யாரு? நம்ம ஜெமினி கணேசனா? ஐயா, ஜெமினி கணேசன் இல்ல, கூகுள் ஜெமினி. ஓஹோ. ஐயா, நிகழ்காலத்துல எல்லாரும் டவர் இருக்கான்னு கேட்டு தேடிட்டு இருக்கீங்க. இப்போ ஊருக்கு ஒரு டவர் இருக்கு, எதிர்காலத்துல வீட்டுக்கு ஒரு டவர் இருக்கும். அப்போ டவரை தேடி நம்ம போத்தாவ, டவரே நம்மளை தேடி வரோன்னு சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கட்டா? உங்க கேள்வியே பயமா இருக்கே. சரி கேளுங்க. ஐயா, நீங்க ஊருக்கு போகணும்னா எப்படி போவீங்க? ட்ரெயின் இல்லைன்னா ஃப்ளைட்டில் கூட போகலாம். இனி எதிர்காலத்துல காரை கூட ஃப்ளைட்டா பறக்க வச்சு போகல நடுவர் அவர்களே. அதுக்கு டிரைவர் கூட வேணாம், சும்மா ஏறி உட்காந்து ஓடிபியை தட்டி விட்டாலே போதும், போக வேண்டிய இடத்துக்கு அதுவே கொண்டு போய் விட்டுடும். எங்கம்மா கூட்டிட்டு போய் விடும்? எதிர்காலத்துக்கு தான் ஐயா. எதிரணியர் பல்லாங்குழி விளையாடுறாங்கன்னு சொல்றாங்களே, அவங்களுக்கு எல்லாம் பஜ்ஜி சாப்பிட்டு பல்லாங்குழி விளையாடுதா தெரியும். ஆனா எங்களுக்கு தான் பீட்சா சாப்பிட்டு பப்ஜி விளையாட தெரியும் நடுவர் அவர்களே. நம் அனைவருக்கும் மிக முக்கியமான தேவை என்றால் அது பணம். அந்த பணத்தை கையில வச்சிருந்தா தொலைஞ்சிடும்னு பயம் தேவையில்ல, அது வீட்டில் பீரோல வச்சிருந்தா திருடு போயிடும்னு பயம் தேவையில்ல. ஏன்? நம்ம தான் பணத்தை குறிஞ்சிப்ப போல பார்க்குறோமே, இப்பவே அப்படிதான் பார்க்குறோம். எதிர்காலத்துல சொல்லவா வேணும்? அதுவும் உண்மைதாமா. செல்போன் நம்ம கையில் இருந்தாலே போதும், உலகத்தையே வாங்கிடலாம். இது நிகழ்காலம். ஆனால் நம்ம கட்ட வரல் மட்டும் போதும் எதிர்காலம். நடுவரையா, நம்ம கட்ட வரல மைக்ரோ சிப் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது நம்ம ஆதார் கார்டு, பேங்க் புக், ரேஷன் கார்டுன்னு டாப் டு பாட்டம் இருக்கும். கையில் எதுவும் தேவையில்ல, நம்ம கை மட்டும் போதும். நடுவரே, இதை கூறி என் உரையை முடிக்கிறேன். நிகழ்காலம் என்பது டியூப்லைட் மாதிரி, எதிர்காலம் என்பது LED பல்பு மாதிரி. ட்ரெண்டிங்காக வாழ முயற்சி பண்ணுங்க மக்களே. நன்றி. அப்பப்பா, என்ன ஒரு அருமையான பேச்சு. இப்போ இதுக்கு நிகழ்காலம் என்ன பற்றி சொல்லுதுன்னு பார்ப்போம் வாங்க. அவையோருக்கு வணக்கம். நடுவர் அவர்களே, அந்த சகோதரி சொன்ன மாதிரி எங்களுக்கு பஜ்ஜி தான் சாப்பிட தெரியும், பப்ஜி விளையாடி கண்ணுக்கு கண்ணாடி போட தெரியாது. எங்களுக்கு சோலார் பற்றி தெரியாதுன்னு சொன்னாங்களே, எங்களுக்கா தெரியாது, சொல்கிற கேளுங்க. சோலார் லைட்டு, சோலார் பைக்கு, சோலார் பஸ்ஸு, நாங்களும் தான் சோலார் காலத்தில் இருக்கோம். அப்படி அடிச்சு சொல்லுப்பா. சகோதரி சொன்னாங்க, காரில் ஏறி உட்காந்து ஓடிபியை தட்டி விட்டாலே போதுமா, போக வேண்டிய இடத்துக்கு போயிடுமாமே. அதுவும் எங்கன்னு பார்த்தா எதிர்காலத்துக்கா. போகட்டும் போகட்டும். ஐயா, மனிதனுக்கு எலக்ட்ரிக் பெயர், எலக்ட்ரிக் பொருளுக்கு மனித பெயர்னு சொன்ன. அதனால்தான் அந்த சகோதரி கூகுள் ஜெமினின்னு சொன்னதுமே பாவம் நம்ம நடுவரே குழம்பி போயிட்டார்ல. அதுவும் சரிதான்ப்பா. ஐயா, பொங்கல் பண்டிகை வந்ததில்ல, நீங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடுனீங்க? பானையில் பொங்கல் வச்சு சூரியனுக்கு படுத்து சாப்பிட்டோம். நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க? என்னப்பா கேள்வி இது? 2026 தான். இனிமே சூரிய பொங்கல்லாம் இல்லை, எல்லாமே ஸ்விக்கி பொங்கல் தான். ஓ, அதனால தான் பொங்கல் அன்னைக்கு நம்ம ஏரியாக்களில் ஸ்விக்கி வண்டியா வந்துச்சோ? ஐயா, கிராமத்தில் சரி நகரத்தில் சரி அம்மி ஆட்டுக்கள் பயன்படுத்தின வரைக்கும் வசந்த காலமாக இருந்துச்சு. ஆனால் வரக்கூடிய காலம் வசந்த காலமாக இருக்காது, வசந்தன் கோ காலமாக மாறிடும். அது என்னப்பா வசந்தன் கோ காலம்? ஐயா, சுவிட்ச் போட்டாலே தட்டுக்கு சாப்பாடு வரும்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், வேக்யூம் கிளீனர், இது போதானது ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர் வேறு. இதை நான் சொல்லியே ஆகணும். ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேளுங்க. 6 மணிக்கு தாய்மார்கள் விஜய் டிவியில் என்ன பார்ப்பாங்க? என்னப்பா கேள்வி இது? சீரியல் தான். சரியா சொன்னீங்க. எங்கள் அம்மா வெள்ளிக்கிழமையானா வீட்டுக்கு சாமிக்கு சாம்பிராணி போடுவாங்க. எப்போ எங்கள் வீட்டில் ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர் வாங்கணுமோ, எங்கள் அம்மா சீரியல் பார்க்குறாங்க, ரொபாட்டிக் வேக்யூம் கிளீனர் சாமிக்கு சாம்பிராணி போடுது. அப்போ இதாங்க ஐயா வசந்த காலம். வசந்த காலம்தான், தாய்மார்களுக்கு வசந்தன் கோ காலம் தானே. இப்போ ஊருக்கு ஒரு டவர் இருக்க போதே பாதி பறவைகள் அதில் மாட்டி தொங்கிட்டு இருக்கு. இனிமே வீட்டுக்கு ஒரு டவர் வந்தால் நம்ம எல்லாரும் தான் அதில் தொங்கணும். அந்த காலத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் இருந்தது, இப்போ ஒரு ஆளுக்கு 4 ஃபோன் இருக்குது. 2G 3G 4G போய் 5G வர வந்துச்சு. அப்போ இதாங்க வசந்த காலம். நடுவர் அவர்களே, இதை கூறி என் உரையை முடிக்கிறேன். நிகழ்காலம் என்பது எளிமை, எதிர்காலம் என்பது இயமை. நிகழ்காலம் என்பது நீர்த்துளி, எதிர்காலம் என்பது ஏக்கத்துளி. எனவே நிகழ்காலம்தான் வசந்த காலம் என தீர்ப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்து எதிர்காலத்தை கணிக்க வாங்க புருஜித்.
நிகழ்காலத்தை நெகிழ்ந்து கூறிய எனது நண்பனுக்கு நன்றி. நடுவர் அவர்களுக்கு என் வணக்கத்தை கூறி உரையை தொடங்குகிறேன். ஐயா, மனிதனுக்கு எலக்ட்ரிக் பொருளுக்கு மனித பேர்னு சொன்னாங்க. சரிதான்ப்பா, அப்படி பேர் வச்சாதான் இயந்திர சேல்ஸ் ஆகும். இப்போ இருக்கிற தாய்மார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா. கிராமத்துலலாம் சேவல் கூப்பிடுறது அலாரமாக வச்சு எழுந்திருப்பாங்க. ஆனால் அந்த சேவலுக்கு அலாரம் நம்ம தாய்மார்கள் காலையில் எழுந்து கோலப்போர்லேருந்து டீ போட்டு சமைச்சி பாத்திரம் கழுவி துணி துவைச்சி இப்போ இருக்கிற தாய்மார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா. கிராமத்துலலாம் சேவல் கூப்பிடுறது அலாரமாக வச்சு எழுந்திருப்பாங்க. ஆனால் அந்த சேவலுக்கு அலாரம் நம்ம தாய்மார்கள் தான். இவங்க எழுந்து கிச்சனில் போய் பாத்திரத்தை உருட்டினா தான் சேவலுக்கே தெரியும் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு. அப்படியே ராத்திரி பகலுன்னா கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஐயா, தாய்மார்கள் மட்டுமா கஷ்டப்படுறாங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இந்த காலகட்டத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலைகளை பகிர்ந்து செய்ய வேண்டிய நிலைமை. ஒருத்தர் குக் பண்ணால் ஒருத்தர் வாஷ் பண்ணணும், ஒருத்தர் துணி துவைச்சா ஒருத்தர் காய போடணும். அது மட்டுமா, மாமியாருக்கு ஒரு டிஷ்ஷு, கணவருக்கு ஒரு டிஷ்ஷு, பசங்களுக்கு ஒரு டிஷ்ஷு. இந்த அவசர காலத்தில் ஒரு வேலைக்கு 4 வகையான டிஷ்ஷு. அப்போ கூட 2 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா தான் ஆகணும் நடுவரே. அதுவும் சரிதான்ப்பா. ஐயா, இவங்களுக்காகவே எதிர்காலம் செம்மையாக இருக்க போகுது. எப்படி சொல்கிறேன் கேளுங்க. காலையில் கோலம் போடுறதுலேருந்து டீ போட்டு சமைச்சி பாத்திரம் கழுவி துணி துவைச்சி காய போட்டு வீட்டை பெருக்கி மாப்பு போட்டு நைட்டு பில்லோக்கு கவர் போடுற வர மொத்த வேலையை ஒத்தால வச்சு சும்மா சுற்றி வேலை வாங்க போகிறாங்க. யாருப்பா அவரு? டெக்னாலஜி சார், டெக்னாலஜி. மகாராணி அந்த தாய்மார்கள் இப்போ மாடர்ன் ராணியாக மாற போகிறாங்க. இந்த காலத்தில் யாரெல்லாம் சைக்கிள் வச்சுருக்கானோ அவங்கள எல்லாரையும் ஏழைன்னு சொல்லுவோம். ஆனால் எங்கள் எதிர்காலத்தில் BMW கார் வச்சுருக்கவன் பிச்சைக்காரன். என்னப்பா சொல்கிற? BMW-வா? ஆமாயா, BMW தான். அப்போ யாருப்பா பணக்காரன்? யார் வீட்டிலலாம் ராக்கெட் இருக்கோ அவன் தான் பணக்காரன். ராக்கெட்டா? அது எதுக்குப்பா? ஆமாயா, ராக்கெட்டே தான் ஜும் ஜும்னு போகுமே. நடுவரே, இந்த காலத்தில் இருக்கவங்க ஆனால் வேர்ல்ட் டூர்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் நாங்கள் போவோம் ஸ்பேஸ் டூர். பெட்ரோலை போட்டோமா, டேங்க் ஃபில் பண்ணோமா, ஸ்ட்ரெயிட்டாக மேற்குடி தான். அப்படியே அங்கே யூட்டன் போட்டு யுரேனஸுக்கு தான். இப்போ இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வராங்க. ஆனால் நாங்கள் எதிர்காலத்தில் ஜூபிட்டருக்கு போய் ஜூஸ் குடிச்சிட்டு வரோம்னா பாருங்களேன். என்னப்பா சொல்கிற? ஜூபிட்டர் போய் ஜூஸா? டெக்னாலஜி சார், டெக்னாலஜி. சகோதரி சொன்ன மாதிரி 100 டாக்டர் எல்லாம் வேண்டாம். எதிர்காலத்தில் எல்லா நோய்க்கும் ஒரே வேக்சின் தான். முடிச்சு விட்டுருவீங்க போலையே. ஐயா, பெண்கள் தலையில் பூ வச்சிருக்கிறாங்க இல்லையா? இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு அந்த பூவை கட்ட தெரியும்னு கேளுங்க. கட்ட தெரியுமாமா? கையை தூக்குங்க. நாங்கள் அதுக்கும் ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம்ல. 2026 70% தான் ஸ்மார்ட் ஃபோன் வசதிகள் இருக்குது. ஆனால் 2050 95% ஸ்மார்ட் ஃபோன் வசதிகள் அதிகரிக்குது. இப்போ என்னத்தான் 2G 3G 4G 5Gலாம் இருந்தாலும் ஏஜ் எல்லாத்தையும் தட்டி தூக்கிடும்ல. எதிர்காலம் சொர்க்கம் நடுவரே, சொர்க்கம். பணமில்லா உலகம், இலவச மின்சாரம், டேப்லெட் போட்டால் சாப்பாடு, ஹைட்ரஜன் எரிவாயு, அனைத்து வேலையும் செய்ய ரோபோட். இதை விட வேறு என்னையா வேணும்? எதிர்காலம் என்பது சொர்க்கவாசலின் முதல் படி, இயற்கை அப்பாற்பட்ட இயந்திரத்தின் ஏணிப்படி. எனவே எதிர்காலம் தான் வசந்த காலம் என தீர்ப்பை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நடுவரே, தீர்ப்பை எங்கள் பக்கம் கொடுங்க. நீங்கள் வீட்டு வேலைலாம் செய்ய வேண்டாம், அதை ரோபோட் இருக்குல்ல அது பார்த்துக்கும். ஒரு வழியாக 2 அணியினரும் அவங்களுடைய அணிக்கு வலிமை சேர்க்கும் விதமாக மிக சிறப்பாக அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் புதுசாக ஒரு சாப்பாடு கேட்ட உடனே எங்கள் அம்மா யூடியூப்பை பார்த்து தான் செய்கிறாங்க. ஆனால் எதிர்காலத்தில் சமைக்கவே வேண்டான்னு சொல்கிறாங்க. என்னத்தான் டேப்லெட் சாப்பிட்டாலும் அம்மாவோட கைமண் வருமானு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல இந்த எதிர்காலத்தவருக்கு. என்னத்தான் மெட்டா ஜெமினி ஈஸியாக சொல்லி கொடுத்தாலும் வகுப்பறை கொடுக்குற அனுபவத்தை யாராலையும் தர முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால தான் ஆன்லைன் கிளாஸ் நடந்தாலும் விர்ச்சுவல் கிளாஸ் ரூமை எதிர்பார்த்து காத்திருந்தோம். நவீன உலகத்தில் அறிவு இருக்கும், அறம் இருக்காது. திறமை இருக்கும், பொறுமை இருக்காது. நிகழ்காலத்தில் மனிதர்கள் நேசித்தோம், பொருட்களை பயன்படுத்தினோம்.
ஆனால் எதிர்காலத்தில் பொருட்களை நேசிப்போம், மனிதர்களை பயன்படுத்துவோம். நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை, நாளை என்பது மதில் மேல் பூனை. எனவே மதில் மேல் இருக்கும் பூனையை விட கையில் இருக்கும் வீணையை வைத்து வாழும் காலத்தை வசந்த காலமாக மாற்றுவோம். நிறைவான நிகழ்கால வாழ்வே நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தருவதோடு மண்ணில் மனிதனேயே மலரும், மனிதம் வளரும். நலமான வளமான சமூகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மை டியர்